கடந்த 2 வாரங்களாக நம்ம இந்த கடைசி நாட்களில் இருக்கக்கூடிய the 11th hour worker என்பதை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியா இந்த லாஸ்ட் டேஸ் நம்ம இருக்கக்கூடிய இந்த கடைசி நாட்களில் நிறைய காரியங்கள் இப்போ நம்ம பார்க்கிறோம். ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ஐசிஸ் என்பதே இல்லை. நீங்கள் எவ்வளோ பேருக்கு தெரியும் நினைக்கிறீங்கள, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஐசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய அமைப்பே கிடையாது. இன்றைக்கு நீங்கள் நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈராக்காக இருக்கட்டும் இல்லை சிரியாவாக இருக்கட்டும், அதாவது அவங்க மக்களை கொலை செய்யக்கூடிய விதத்தை பார்த்தீங்கன்னா மிகவும் கொடூரமான முறையில். நீங்கள் எவ்வளோ பேர் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல, சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தாங்கன்னா they will get scared. அவ்வளவு மோசமாக தலைகளை வெட்டி கையில் எடுத்துக்கொண்டு நடந்து போகிற காரியத்தை பார்க்குறீங்க. நிறைய கிறிஸ்தவர்களை அப்படியே கொலை செய்யப்படக்கூடிய காரியத்தை நீங்கள் பார்க்குறீங்க. உயிரோடு அவங்கள புதைக்கிறத பார்க்க முடியுது. அதாவது ஒருத்தரை கொலை செய்வதையும் அவ்வளவு மோசமாக, அதாவது ஒரு வன்முறைக்கு ஒரு அளவே இல்லாத அளவிற்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது அவற்றை கேட்டாங்க, நீங்க எப்ப அந்த கடைசி கால நாட்கள் வரப்போகிறது என்று பரிசேயர்கள் கேட்டாங்க. அப்ப பரிசேயர்கள் கேட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்றார். லூக்கா 17வது அதிகாரத்துல இந்த காரியத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். அதுல 2 காரியங்களை குறித்து சொல்லுகிறார். கடைசி நாட்களின் அடையாளமாய் 2 குடும்பங்களை குறித்து சொல்லுகிறார். சரியா? நல்லா கவனிங்க. 2 குடும்பங்களை குறித்து சொல்லுகிறார். He talks about 2 families. நம்ம இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய குடும்பமா இருக்கிறோம். சரியா? 2 குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவனால அந்த குடும்பம் முழுவதும் எப்படி ரட்சிக்கப்பட்டு அது வருகிறது, இன்னொருதுல குடும்ப தலைவன் ரட்சிக்கப்படுகிறான், ஆனா அந்த குடும்பம் எப்படி சீர்கெட்டு போகிறது என்பதை நம்ம காண போகிறோம். லூக்கா 17வது அதிகாரம் இது 20வது வசனத்திலிருந்து நீங்க பார்க்கலாம். நான் முழுவதும் வாசிக்க விரும்பவில்லை. ஏன்னா நான் இன்னைக்கு விசேஷமா என்னுடைய ஆவியில நான் உணர்த்தப்படுகிறேன். இன்னைக்கு எல்லா குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று, விசேஷமா நம்ம சபைகளில் உள்ள குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் இன்னைக்கு எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல இருந்து உங்க எல்லாருக்கும் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். காரணம் என்னன்னா, ஆண்டவர் குடும்பம் என்கிற ஒரு அமைப்பை மிகவும் நேசிக்கிறார். It's God's plan is family. It's not நம்மளோட ஐடியா கிடையாது. முதல்ல ஆதாமுக்கு ஒரு மனைவியை கொடுத்து பல்கி பெருகுங்கள் என்று சொன்னது ஆண்டவருடைய காரியம். ஏன்னா ஆண்டவர் தனக்கு இருக்கிற ஒரு குமாரனை விட்டு கொடுத்தார். ஏனென்றால் நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகளா வர முடியும் சொல்லி. இது ஃபேமிலி பிசினஸ். கிறிஸ்டியானிட்டி என்ன? குடும்ப வியாபாரம். அப்பா பிள்ளைகளுக்குள்ள ஒரு உறவு. ஸோ இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் பாருங்க. 23வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்லுவார்கள், நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும் இருங்கள். மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதாய் இருக்கிறது. இது நிறைவேறிடுச்சு. சரியா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தினால் மரணம் அடைந்து உயிர் தெழுந்ததன் மூலமா இந்த காரியம் நிறைவேறிடுச்சு. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, தன்னுடைய வருகை 2ஆம் வருகை குறித்து சொல்லும் என்ன சொல்றாரு? நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் எல்லாவற்றையும் அழித்து போட்டது. The days of Noah, நோவாவினுடைய நாட்களில் நடந்தது போல நடக்க போகிறது. 1. 2வது அடுத்த வசனம் பாருங்க, 28வது வசனம், verse 28. லோத்துவினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலேயும் அப்படியே நடக்கும். அந்த நாளிலே வீட்டில் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக
இறங்காமல் இருக்க கடவன், அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்மளுடைய செய்திக்கு இந்த காரியம் வச்சுக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு பிறன் மனைவியை பார்க்காதன்னு. ஆனா இங்க சொல்றாரு do not forget Lot's wife. லோத்துவின் மனைவியை நினைத்து பாருங்கள். நான் சொன்னா நீங்க யோசிப்பீங்க, என்ன அடுத்தவன் முன்னாடி யோசிச்சு பார்க்க சொல்ல. ஆண்டவர் தான் சொன்னார். ஏன்னா அங்க ஒரு பெரிய காரியம் இருக்கு. ரெண்டு காரியம் சொல்றாரு. ஒண்ணு நோவாவினுடைய காலத்தை பாருங்கள், ரெண்டாவது லோத்துவினுடைய காலத்தை பாருங்கள். இந்த ரெண்டுலையும் நடப்பது போலதான் கடைசி நாட்களில் நடக்க போகுது. ரெண்டுலையும் ஒன்று காமனா இருக்கக்கூடிய தீம் என்ன? ரெண்டு காலத்திலையும் எல்லாம் கல்யாணம் பண்ணாங்க, சாப்பிட்டாங்க, கொண்டாடினாங்க, எல்லா வேலையும் பார்த்தாங்க. ரெண்டு காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா என்ன, நோவாவினுடைய காலத்திலையும் அப்படித்தான், இதுலையும் அப்படித்தான். ஆனா அந்த நோவாவினுடைய காலத்துல என்ன நடந்தது? ஒரு எச்சரிக்கை வந்து கொண்டே இருந்தது. நீங்க ஆதியாகமம் 5வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தவங்க எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனம் மட்டும் வாசிச்சிருங்களேன். ஆதியாகமம் 5வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள். பட் ஆனா எபிரேயர் 11:7 மட்டும் ஒரே ஒருத்தன் வாசிருங்களேன். நோவாவின் என்ன விசுவாசத்தினாலே, எபிரேயர் 11:7, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியிலவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு. இருங்க, நல்லா கவனிங்க. அதாவது அவன் வாழுகின்ற காலத்திலே அவன் காணாதவைகளை குறித்து கேள்விப்பட்டான். இது நீங்க நல்ல இந்த ஹிஸ்டரி பேக்ரவுண்ட் தெரிஞ்சாதான் என்ன காரியங்கிறது உங்களுக்கு புரியும். அதாவது நோவாவினுடைய காலத்துல அவன் பார்க்காத காரியம் என்னன்னா மலையை பார்க்கல. அதாவது நோவாக்கு ஆண்டவர் நீ பேழையை கட்டுன்னு சொல்லி திட்டங்களை கொடுக்கிறதுக்கு முன்னாக அவன் என்ன பார்க்கல? மழை பெய்யவே இல்லை. பூமி தான் தண்ணி கொடுத்து எல்லாத்தையும் வருவிக்க பண்ணுச்சு. வெள்ளாம நடந்தது, விதை போட்டீங்க எல்லாம் பண்ணீங்கன்னா தண்ணி பூமியில இருந்தா வந்ததை ஒழிய வானத்திலிருந்து மழை வரல, மழையே கிடையாது. ஆனா முதலா என்ன நடக்குது? மழை வரப்போகுதுன்னு சொல்லி நோவாவுக்கு ஆண்டவர் சொல்றார். நோவாவுக்கு சொல்றது ஒரு 120 வருடங்களுக்கு முன்பாக தான் சொல்றாரு. ஆனா யாருக்கு இந்த வெளிப்பாடு வருதுன்னா ஈனாக்குக்கு வருகிறது. இது முதல்ல எங்க நடக்குதுன்னா ஈனாக்கு. அதாவது நீங்க நல்லா கவனிங்க, ஆண்டவர் தன்னுடைய வருகைக்கு முன்பாக, உலகத்தை அழிக்கிறதுக்கு முன்பாக அவர் எவ்வளவு தூரம் அவர் வார்னிங் கொடுக்கிறார், எச்சரிக்கை கொடுக்கிறார் என்பதை நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்குனாலதான் ஆதியாகமம் 5வது அதிகாரம் எடுக்க சொன்னேன். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 21வது வசனம், 5:21. நான் திருப்பல, உங்களை திருப்ப சொல்லிட்டு 21. ஏனாக்கு 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றான். மெத்துசாலா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவனுடைய சாவுல தண்ணியினால உலகம் அழியும் அர்த்தம். எப்படி? ஈனாக்குக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு, உனக்கு ஒரு பையன் பிறக்க போறான், அந்த பையனோட பேரு நீ என்ன வைக்க போற? மெத்துசாலான்னு பேர் வைக்க போற. அந்த மெத்துசாலானா அவன் செத்தான்னா உலகம் அழிஞ்சிரும், முடிவு வரும், உலக அழிவுக்கு முடிவு வரும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க பையனுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க, இந்த பையன் செத்தானா உலகம் அழிஞ்சு போகும்னு உங்களுக்கு தெரியுது. அப்ப நீங்க அந்த பையனை எப்படி பார்ப்பீங்க? நம்ம எல்லாம் பேர் வச்சிருக்கோம் இல்லையா? நம்ம வச்சிருந்து பேர் வச்சு நம்ம கூப்பிடுறதுக்கும் நீங்க உங்க பையனை மெத்துசாலா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இவன் என்னைக்கு சாகுறான்னா அன்னைக்கு உலகம் அழிஞ்சு கூடி வந்துடும் அப்படின்னா நீங்க எப்படி அந்த பையனை பார்த்துட்டு இருப்பீங்க? காய்ச்சல் வந்தா எப்படி பார்ப்பீங்க அந்த பையனை? இல்லை அவனுக்கு ஏதாவது ஒரு சிக்னஸ் வந்தா நீங்க எப்படி பார்ப்பீங்க? அழிய போகுதோ, உலகம் அழிய போகுதோ, இவனால் அழிஞ்சிருமோ, இப்போ அழிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்க யாருக்கு? ஈனாக்குக்கு வருது. நீங்க வீட்டில் எடுத்து போய் தயவு செஞ்சு நல்லா வாசிங்க. அதுக்கப்புறம்
மெத்துசாலாவுக்கு 187 வயசா இருக்கும்போது லாமேக் அப்படின்னு அவனுக்கு ஒரு பிள்ளை பிறகுது. லாமேக்கு 182 வயசா இருக்கும்போது நோவா பிறக்கிறார். இந்த ஹிஸ்டரி தெரியணும். ஈனாக்குடைய மகன் மெத்துசாலா, மெத்துசாலாவின் மகன் வந்து லாமேக்கு, லாமேக்கினுடைய மகன் வந்து நோவா. எத்தனை தலைமுறை? 4 தலைமுறை. கை பார்த்தீங்கன்னாலே கண்டுபிடிச்சிடலாம். நீங்க உட்காந்து ரொம்ப எல்லாம் கஷ்டப்படலாம் தேவையில்லை. ஈஸியான கேள்வி தான் கேட்பேன். சரியா? அப்ப என்ன, 4 தலைமுறையா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த மெத்துசாலா இறக்கும் போது இந்த பூமி அழிவுக்குள்ள கொண்டு வர போகுது அப்படிங்கிறத முன்னக்கூடி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனா மெத்துசாலா எவ்வளவு வருஷம் இருந்தாரு? 27வது வசனம் பாருங்க, 5வது அதிகாரத்தில் 27வது வசனம். மெத்துசாலாவினுடைய நாளெல்லாம் 969 வருஷம். அப்ப ஆண்டவர் எவ்வளவு காலம் இரக்கமா சொல்லிக்கிட்டே இருக்கிறார் பாருங்க. 969 வருஷமா நான் இந்த பூமியில ஜனங்கள் திருந்தலைன்னா அவங்கள அழித்து விடுவேன். 969 இயர்ஸ். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டு போனாரு? நான் போறேன், உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போறேன், நான் திரும்ப வருவேன். இப்ப எத்தனை பேர் வந்து நம்ம சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் திரும்ப வருவாருங்கிறதுல விசுவாசம் இருக்கு? வருவாரு. எப்படி வருவாரு தெரியல. எப்ப? ஒருவேளை. நல்லா கவனிங்க. 969 years God put the world on the warning. ஆண்டவர் உலகத்திற்கு ஒரு எச்சரிப்பை போட்டார். நான் இந்த பூமியை அழிக்க போகிறேன், நீங்கள் திருந்தலைன்னா நான் அழிக்க போகிறேன் சொல்லி உலகத்துக்கு ஒரு எச்சரிக்கையை போட்டாரு. 969 வருஷங்கள் போட்டார். ஆனா என்ன நடந்தது? மக்கள் கேட்டாங்களா? நோவாக்கு வந்து ஆண்டவர் வந்து, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, அதனாலதான் நான் வாசிக்கல. ஏன்னா இது நான் நான் சொல்ல வேண்டிய காரியம் வேற, அதனாலதான் உங்களுக்கு இதுல நான் குயிக்கா சொல்றேன். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 6வது வசனம் 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ரொம்ப துக்கப்படுறாரு. மனுஷங்களை இப்படி படைச்சதுனால எவ்வளவு இதாயிருச்சுன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணி அவர் என்ன சொல்றாரு? நான் வந்து இதை வந்து அழிக்க போறேன்னு சொல்லி அந்த உலகத்தை அழிப்பதற்காக ஜலப்பிரளயத்தை கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு நோவாக்கு என்ன சொல்றாரு? நீ ஒரு பெரிய கப்பல் கட்டு, நீ ஒரு பெரிய ஆர்க், நோவாஸ் ஆர்க் என்று சொல்லக்கூடிய ஒன்றை கட்டுங்கிறார். எவ்வளவு பெரிய சைஸ் தெரியுமா? பெரிய சைஸ், சின்ன சைஸ் இல்லை. ஏன்னா அதுக்குள்ள எல்லா விலங்கினங்களும் 2x2 போகணும். ஐ திங்க் யூரோப்பில் ஒருத்தர் வந்து கட்டியிருந்தார், நம்ம இமெயிலில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது எவ்வளவு பெருசா, அதே மாதிரி இந்த பைபிளில் உள்ள அளவு பிரகாரம் கட்டி ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சிருக்கிறாரு. நீங்க எவ்வளவு பேர் இமெயிலில் பார்த்துருப்பீங்க. எவ்வளவு பெரிய சைஸ் தெரியுமா? அவ்வளவு பெரிய படகு கட்டணும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, டெய்லி படகு கட்டும் போது நீங்க கட்டணும்னு சொல்லும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க யோசிச்சு பாருங்க. ஒண்ணு வந்து மெட்டீரியல் வாங்கணும். நோவாக்கு வந்து நோவா வந்து எங்கேயும் போய் பார்த்தாரோ, 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லுது, நோவா வந்து ரைச்சியஸ் பிரீச்சர்னு சொல்லி அவர் வந்து நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணினார்ன்னு இருக்கு. பிரசங்கம் பண்ணி யார்ட்டையும் காசு வாங்கல, படகு கட்டுறதுக்கு அவர் தான் கட்டினாரு. கூட கட்டினது யாரு? அவர் ஒய்ஃபு, 3 பிள்ளைங்க, அவங்க மனைவிமார்கள், 8 பேர் சேர்ந்து தான் மொத்த படகும் கட்டினாங்க. சாரி, 120 வருடங்கள் அவங்களுக்கு இந்த படகு கட்டுறதுக்கு ஆச்சு. நீங்க சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப ரேனஸ்ல எல்லாம் ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லி நான் ஒரு படகு கட்டுறேன், எத்தனை பேர் கூட வந்து நிப்பீங்க? யார்? அவரா? அவர் கொஞ்சம் அவருக்கு ரொம்ப பைபிள் படிச்சு ஒரு மாதிரி ஆயிட்டாரு. யோசிச்சு பாருங்க. நோவாவை அப்படித்தான் மக்கள் பார்த்திருப்பாங்க. ஏன்னா நோவா சொல்வதை யாருமே எடுத்துக்கொள்ளல. காரணம் என்ன? அவர் காணாததை குறித்து ஆண்டவர்கிட்ட இருந்து எச்சரிப்பு உண்டாகி அதை செஞ்சார்.
இன்றைக்கு ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை குறித்து நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா? இல்ல. வேத வசனத்துல சொல்லுது, ஆண்டவர் வரப்போகிறாரு, எக்கால சத்தம் தொனிக்க போது, மரித்தவர்கள் உயிரோடு எழும்ப போறாங்க, நம்ம உயிரோடு இருக்கவங்களை எடுத்துக்கொள்ளப்படுவோம் சொல்லி 1 தெசலோனியர் 4வது அதிகாரத்துல சொல்றதை நம்ம வாசிக்கிறோம். ஆனா நம்ம எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறோம்? எவ்வளவு பேர் இது நடக்க போகுது, ஆண்டவர் வரப்போகிறார், நானும் அப்படி இருக்க போகிறேன், நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எத்தனை பேர் சந்தோஷமா சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கா அப்படின்னு இருக்க முடியுமா? 120 வருஷம் படகை கட்டி முடிச்சிட்டாரு. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு தூரம் பிரசங்கம் பண்ணிட்டாரு. ஆனா யாராவது கேட்டாங்களா? பொறுத்தால் கேட்கல. ஆனா ஒரு காரியம் பாருங்க, தன்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நோவாவினுடைய பேச்சை கேட்பதாக இருந்தது. ஒரு குடும்பத்திற்கு ஒரு தலைவன் என்பது மிக மிக முக்கியம். A father is a very important figure in the family. நான் பிள்ளைகளோடு பேச விரும்புகிறேன். I want to talk to the children. You should know the value of your parents. These days the children do not have respect for their parents. They have no fear, they have no respect for their parents. That's not right. It's not biblical order. Bible is very clear. You should honor your parents. That's the first promise, the first commandment with a promise. என்ன Ephesians 6:1 என்ன சொல்லுது? நீ உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, அப்போது உனக்கு, so that you will have a long life on the earth. So உனக்கு வந்து நீ first, நம்ம children if you don't obey your parents, that means you are going through the path of destruction. If you don't obey your parents, do you think your parents what they say is everything is right? No, it may not be. In Hebrews chapter 12 says that they have corrected you according to the best of their ability. அவர்களால் அவர்களுக்கு நல்லது என்னது தெரிஞ்சதை கொண்டு தன்னுடைய பிள்ளைகளை கரெக்ட் பண்றாங்க. ஆனா பிள்ளைங்க இன்னைக்கு என்ன பிரச்சனை? As children you know to handle the phone very well, better than your dad or mom. You know to handle the computer better than your mom or dad. That doesn't give you any right to insult your parents. I'm really ashamed. There are so many children, they don't respect their parents. And the parents also don't correct the children. Because there is a biblical order in that. A house has to be put in order that you have to obey to your parents. People don't. Children don't. That's okay. Hey, come here. Coming. Hey, coming. Coming. I hope our children are not like that. I sincerely pray you guys are not like that. One of the things I always tell the children, if you can show your WhatsApp or your whatever the social media to your parents, that means you are doing right. There are children, they have got so many secrets. I give you only one simple rule. Okay, children, look at me. You don't have to look at the Bible. Look at me. I'm talking to you. If anything you do or you talk to somebody, if you can tell your parents, that means you are doing right. If you can't tell your parents, that means you are doing wrong. Simple rule. நீ செய்யக்கூடிய காரியத்தை உன்னுடைய தாய் தகப்பன்ட்ட சொல்ல முடிஞ்சதுன்னா நீ சரியான காரியம் செய்யற. உங்க தாய் தகப்பன்ட்ட சொல்ல முடியலனா you are doing wrong. நீ இதுக்கு போய் you don't have to search for a Bible verse, you don't have to search for anything. I'm telling you, it's a simple rule. If you can do anything that you can go and tell your dad or your mom, that means you are doing right. If you can't tell, that means you are not doing right. Very simple basic rule as a Christian. I know how difficult it is without a father. நான் சொல்றேன், ஏன்னா எனக்கு I lost my father. எனக்கு எங்க அப்பா நான் சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. எனக்கு அப்பா கிடையாது. I know how difficult it is to come up without a father.
I know, அதனால தான் பைபிள் சொல்லுது God is the defender of the fatherless. தகப்பன் இல்லாதவர்களுக்கு அவர் தகப்பனா இருந்து வழி நடத்துவார்னு சொல்லி வசனம் சொல்லுது. That's why Jesus took care of so much about the fatherless, the widows and orphans. அவர்களுக்காக ஆண்டவர் ரொம்ப காரியங்களை செய்தார். Noah was able to influence his family because the children obeyed him. I don't know how many of you, இன்றைக்கு ஆண்டவர் உங்க அப்பா அம்மாக்கு ஒரு காரியம் சொன்னா, I don't know how many of you children will wholeheartedly go and do it. How many of you will go ahead and do it? Dad, you want me to go to the church? I don't want to come. Oh, not on a Friday. Oh, not on this service. Oh, that I don't understand. I don't like to do this. I want to play. I want to do this. Even when you come to church, when you want to, we do all the things for the children to, you have to sing in English songs or play English song and everything. When we are singing, you will be standing. Your hair is nice. Your dress is nice. What nonsense is that? First you don't have the respect for God. You have no fear of God. And you have no fear of your parents. We have to be very careful. This generation has got to be very, very careful. ஏன்னா நம்ம ஒன்று பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு நீங்க உங்க பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்? சேம் எபிசியன்ஸ் 6வது அதிகாரத்தில் சொல்லுது, do not exasperate your children. அதாவது உங்க பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் நீங்க அவங்களை வளர்த்து கொண்டு வரணும்னு. You have to train. பைபிளில் சொல்லக்கூடிய வார்த்தை, நீ ட்ரெயின் பண்ணு. எப்படி ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸுக்கு ட்ரைனிங் கொண்டு போவீங்களோ அதை போல உங்க பிள்ளைகளுக்கு பயிற்சி வைக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. ஏன்னா சில பெற்றோர்கள் என்ன செய்யாத, இதை செய்யாத. They are not in a military school. Come on. As parents also நம்மளும் எப்ப பாரு நீ வந்துருச்சு பைபிள் வாசி, அது மாத்திரம் இல்லை. நீங்க you have to live a Christian life. பெற்றோர்களுக்கும் ரொம்ப முக்கியமான பொறுப்பு இருக்கு. ஏன்னா நீங்க நல்லா யோசிங்க, உங்க பிள்ளைங்களை குறித்து ஒரு சிலர் ரொம்ப தவறான எண்ணங்கள் வைத்திருக்கலாம். நீங்க போய் பாருங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஆண்டவருக்குள்ள இருந்து முழங்கால் போட்டு வருஷ கணக்கா ஜெபம் பண்ணி குழந்தையே பெறாத ஒரு அம்மாவை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் உங்களை நம்பி எப்படி பிள்ளையை கொடுத்திருக்காருன்னு. ஏன்னா பெற்றோர்களுக்கு இது புரியுறது இல்லை. இப்படித்தான் எப்ப பாரு வல்லுன்னு உழுகிறது, பிள்ளைங்களை திட்டுறது, சனிய மூதேவி என்னென்னமோ பேரு. இது கிறிஸ்தவங்களே இங்க முன்னாடி நின்று சொல்லி ஆராதனை பாட்டு பாடுறது, நவமான பாச பேசுறது, ரகசியங்கள் தேவனோடு ரகசியங்களை பேசுறது, வீட்டுல போனா பிள்ளைகள் மேல எரிஞ்சு விழுகிறது. என்ன கிறிஸ்தவம் நீங்க பண்றீங்க? Who are you trying to cheat? யாரை ஏமாத்த பாக்குறீங்க? ஏன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, ஒரு குடும்பம் என்பது எப்படி நோவா தன்னுடைய பிள்ளைகளோடு மனைவியோடு ஒரு ஆண்டவருக்காய் ஒரு பேழையை கட்டக்கூடிய ஒரு காரியம் இருந்ததுன்னா, அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் தான் நம்ம கட்டணும். ஏன்னா அந்த பேழைக்குள்ளதான் ஒரு பாதுகாப்பு. அந்த பேழை வேற யாரும் இல்லை, கிறிஸ்து தான். சோ நம்ம குடும்பத்தினுடைய அடிப்படை எல்லாமே என்னன்னா வேத வசனம், கிறிஸ்து தான். கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம குடும்பத்தை கட்டி நம்ம ஒரு கிறிஸ்தவ குடும்பமா வாழ வேண்டியது மிக மிக முக்கியம். மழை வந்தது, நோவா கூப்பிடுறாரு, வாங்க தப்பிச்சு கொள்ளலாம், வாங்க எல்லாரும் வாங்க தப்பிச்சு கொள்ளலாம், அந்த பேழைக்குள்ள வாங்க வாங்கன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சும்மா ஏதோ மேகமூட்டை மாதிரி இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இவன் சும்மா ஏதோ பைத்தியக்காரன் ஏதோ கத்திக்கிட்டே இருக்கான், இவ்வளவு வருஷம் கத்திக்கிட்டே இருந்தான், அது ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி 120 வருஷங்கள், ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 120 வருஷங்கள் காத்துக்கொள் காத்துக்கொள் காத்துக்கொள்னு. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். என்ன, நான் கிறிஸ்தவனா வருவேன், வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாவம் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு கடைசியில் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு உள்ள வந்துருவேன். எப்படி லாஸ்ட் மினிட்ல ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நான் உள்ளுக்குள்ள வந்துருவேன், நான் பரலோகம் போயிடுவேன்.
மேபி யூ மே நாட். ஒரு சிலருக்கு அதான் எண்ணம், நல்ல உலக பிரகாரம் வாழ்வோம் எல்லாம் செஞ்சுட்டு கடைசி நேரத்தை போல சாக போறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவே வாரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பரலோகத்துக்குள்ள கொண்டு போயிடுவாரு. மேபி திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே போயிட்டீங்கன்னா, அதுக்கு சந்தர்ப்பம் இல்லாம இல்ல ஒரு ஆக்சிடென்ட்ல போயிட்டீங்கன்னா, அது நினைக்கிறதுக்கு முன்னாடி இல்ல தூக்கத்துல போயிருச்சுன்னா என்ன செய்வீங்க? யோசிச்சு பாருங்க. ஐயா 120 வருஷம் அவனால ஒருவரையும் காப்பாற்ற முடியல, ஆனா தன் குடும்பத்தை காத்து கொண்டான். இன்றைக்கு ஒரு தகப்பன் ஒரு தாய் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு தேவனை பற்றி போதித்து தேவ ஞானத்தோடும் தேவ பயத்தோடும் ஒரு குடும்பத்தை வளர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். இரண்டாவது காரியம் பாருங்க, 19வது அதிகாரம், ஆதியாகமம் 19வது அதிகாரம். லோத்து. உங்களுக்கு லோத்து இந்த கதை நீங்க போய் ஆதியாகமம் 19வது அதிகாரம் வீட்டில் எடுத்து பாருங்க. ஏன்னா ரொம்ப வந்து ஜெனசிஸ் 19. ஓகே, லோத்து காலத்தில் வந்து பயங்கர மோசமான செக்ஷுவல் சின். எது செக்ஷுவல் சின் அவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்கு. அப்போ தேவதூதர்கள் 2 பேர் வர்றாங்க, சோடம் அண்ட் கொமாரா எப்படி இருக்குன்னு பார்த்து அதை அழிக்கிறதுக்காக வர்றாங்க. அவங்க கூட உடலுறவு பண்ணணும்னு சொல்லி கேட்குற போது லோத்து என்ன சொல்றாரு, ஐயா ஐயா நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க, எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க, அந்த பெண் பிள்ளைகள் வந்து இன்னும் கல்யாணம் ஆகலை, அவங்க வந்து கன்னி பெண்களா இருக்கிறாங்க, அவங்கள நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என்ன வேணாலும் செய்யுங்க, இவங்க வீட்டுக்கு வந்தவங்கள ஒன்றும் செய்யாதீங்கன்னா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் கடைசியில் என்ன சொல்றாங்க, நாங்கள் வந்து இங்கே பார்க்க வந்தோம், இந்த நகரத்தை அழிக்க போகிறோம், அதனால லோத்துவே நீயும் உன் குடும்பத்தில் உன்னுடைய உற்றார் உறவினர் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ. 12வது வசனம் பாருங்க, ஆதியாகமம் 19:12 பாருங்க. பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? நல்ல கவனிங்க, லோத்துக்கு என்ன சொல்றாரு, உனக்குன்னு இங்க யாரு இருக்கா? உன் குடும்பம் மாத்திரம் கேட்கல, இந்த பட்டணத்தை அழிக்க போறோம், உனக்குன்னு இங்க யாரு இருக்கிறா? இன்றைக்கு உங்ககிட்ட வந்து இந்த கேள்வியை கேட்டா நீங்க யார சொல்லுவீங்க? உனக்குன்னு யாரு இருக்கிறா? மருமகனாவது உன் குமாரராவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால். நல்லா கவனிக்கணும், வேத வசனம் வாசிக்கும் போது நல்ல ஆழமா வாசிச்சு பாருங்க. உன் குடும்பம் மாத்திரம் இல்ல, உனக்குன்னு உன் சம்பந்தமா உன் பேச்சு கேட்டு நீ ஒரு நீதிமான், உன் நீதிமான் பிரகாரமா வாழக்கூடிய யாராவது உனக்குன்னு இருந்து யாராவது இருந்தா, நீ எச்சரிப்பு கொடுத்து யாரையாவது வா அப்படின்னு சொல்லி உன் கூட வந்தா அவங்கள தப்புவிப்போம். யாரு? மகன், மருமகள், மருமகனாவது, குமாரராவது, குமாரத்திகளாவது, வேற யாரா இருந்தாலும் சரி, நீ சொல்லு, நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பாருங்க, அவங்க சொல்லும் போது உனக்குரிய எவர்களா இருந்தா அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம், இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாய் இருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோடே பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றான். அவனுடைய மருமகள் மார்களின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டான். ஐயா, நீ என் பிள்ளையை கல்யாணம் பண்ண போற, ஆண்டவர் வந்து என்கிட்ட சொல்றாரு இந்த பட்டணத்தை அழிக்க போறாரு, தயவு செஞ்சு நீ வா, நம்ம போயிடலாம், இந்த பட்டணம் அழிகிறதுக்கு முன்னாடி உன்னை பாதுகாப்பான இடத்துக்கு நான் கூட்டு போயிடுறேன்னு சொல்லி லோத்து வந்து கூப்பிடுறான். அவங்க 2 பேரும் போயா நீயும் ஆண்டவரும், அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. வெளியால் இல்ல, நல்லா கவனிங்க. அதாவது உங்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தினுடைய நடைமுறை பிரகாரம் ஒரு விவாகம் பண்ண நிச்சயிக்கப்பட்ட பையன்னா நம்ம தமிழ் கல்யாணம் மாதிரி கிடையாது. தமிழ் கல்யாணத்துல எப்படி, நீங்க போய் பொண்ணு பார்த்துட்டு வந்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரர் வந்து கஷ்டப்பட்டு காசு சம்பாதிப்பாரு.
எப்படியாவது மகளை கரை ஏற்றணும். அது ஏன் தெரியல, தமிழ்ல கரை ஏத்துறதுன்னு வச்சிருக்காங்க. என்னமோ தகப்ப வீட்டில் இருக்கும்போது தத்தளிக்கிற மாதிரி கரை ஏற்றணும்னு சொல்லி என்னன்னா பொண்ணு வீட்டில இருந்து காசு கொடுக்குறாங்க. ஐ திங்க் ஸ்ரீலங்காவில் அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்தியாவில் நிறையா, ஏன்னா நாங்கள் தான் காசு வாங்குற ஆளுங்க. கெட்டு போச்சு அங்கே என்ன. ஆனால் இங்கே எப்படின்னா ரிவர்ஸ், யூ ஹாவ் டு, அதாவது பையன் வந்து யூ ஹாவ் டு பே த பிரைட் பிரைஸ். பொண்ணுக்கு எவ்வளவு காசுன்னு சொல்லி அவன் ரெடி பண்ணி அவன் தான் காசு கொடுக்கணும். இப்ப தகப்பன் சொல்லுவாரு, என் மகளை கல்யாணம் பண்றதா இருந்தா நீ இவ்வளவு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. நைஜீரியாவில் இன்னைக்கு அப்படிதான் நடக்குது, இஸ்ரேல் தேசத்துல இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. அதாவது என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணனா இவ்வளவு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அவன் வந்து என்ன பண்ணுவான், போய் வேலை பார்த்து அவ்வளவு காசு சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பொண்ணை கொடுப்பாரு. ஆனா இப்ப பாருங்க, இந்த மாதிரி நிச்சயிக்கப்பட்டு பிரைஸ் பிக்ஸ் பண்ண மருமகன், அப்ப இவன் என்னன்னா அவன் வாழ்க்கையில எதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கானா, அவன் சம்பாரிச்சு அந்த காசை கொண்டு வந்து நோவாவினுடைய பிள்ளைய கல்யாணம் கட்டுறதுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிற 2 பேர்கிட்ட போய் சொன்னாலே அவன் என்ன பண்றான், பரியாசம் பண்றான். போயா, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. 14வது வசனம் பாருங்க. அவர் வெண்ட் அவுட், அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்தை அவங்கள்ட்ட சொல்லிட்டான், பரியாசம் பண்ணுறத கண்டான். 15 கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்தையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். லோத்து போக மாட்டேங்கிறார். என்ன போக மாட்டேங்கிறார்? உங்களுக்கு இந்த கதை நல்லா தெரியும். ஆபிரகாம ஆண்டவர் அழைக்கிறார். ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல ஆபிரகாம் சாராவோட போறான், உன் சொந்தக்காரன் உறவுக்காரன் எல்லாத்தையும் விட்டுட்டு போன்னு சொல்றாரு. ஆனா லோத்து கூடவே வந்தான் இருக்கு. கூட வந்த லோத்து என்ன நடக்குது பின்னாடி, 2 வேலைக்காரங்களுக்குள்ள ஒரே பெரிய பிரச்சனை, 2 பேரும் பெருசாயிட்டாங்க. அப்ப வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் 2 பேரும் வந்தது, சரி நம்ம நீ 2 பேரும் ஆபிரகாமும் லோத்தும் சொல்றாங்க, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோம், ஏன்னா இந்த பிரச்சனை வேணாம் அப்படின்னு. அப்ப லோத்துவை பார்த்து கேட்க ஆபிரகாம் சொல்றாரு, லோத்து உனக்கு எந்த ஏரியா வேணும்னாலும் நீ எடுத்துக்கோணும். உடனே லோத்து இந்த பக்கம் இருந்து பாக்குறாரு, இங்க பச்சை பசேர்னு புல்வெளி, வயல், நல்ல நிலம் ஓடுது, நல்ல தண்ணி நீரோட எல்லாம் இருக்கு, நல்ல வசதியான இடம். நான் இந்த பக்கம் போறேன். சரி நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன்னு ஆப்போசிட் சைடு போயிடுறாரு ஆபிரகாம். இப்ப இவன் இந்த பக்கம் போயிடுறான், இங்க பக்கம் போய் இங்க போய் இந்த இதுல வந்து நல்லா சம்பாரிச்சு நல்லா செட்டில் ஆயிட்டார். சோ அதனால இப்ப இவருக்கு என்ன பிரச்சனை, இந்த பட்டணத்தை விட்டு நீ ஓடிப்போ, இந்த பட்டணத்தை அழிக்க போறேங்கும் போது இவர் வந்து நெகோசியேட் பண்ணி இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளுறாரு. ஆனா அதனால என்ன பண்றாங்க, துரிதப்படுத்துகிறார். 16வது வசனம், அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்தைகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடி மலைக்கு ஓடிப்போ என்றார். என்ன கொண்டு வந்து வெளியே விட்டு நீங்க 4 பேர் தப்பிச்சு ஓடிருங்க, என்ன மலைக்கு ஓடிரு, சோ தட் நாங்க வந்து இந்த பட்டணத்தை அழிக்கிறோம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, திரும்பி பார்க்காத, திரும்பி பார்க்காத. நம்ம வீட்டில் பிள்ளைங்கிட்ட சொல்லுங்க, இந்த சேனல் 107 பார்க்காதன்னு சொல்லுங்க, எதை பார்க்கும், அதைத்தான் பார்க்கும். எதையாவது ஒன்று சொல்லுங்க செய்யாதன்னு, என்ன பண்ணும், அதை தான் செய்யும். இங்க என்ன சொல்றான், திரும்பி பார்க்காத. என்ன காரணத்துக்காக சொல்றான்னா, தன்னுடைய சொத்து, நான் போட்டிருந்த நகை, நான் கட்டியிருந்த சாரி, நான் கட்டியிருந்த இது, என் வீட்டு நான் பார்த்து பார்த்து கட்டினேன், அந்த வீடு நான் பார்த்து பார்த்து வாங்கின காரு, நான் பார்த்து பார்த்து வாங்கின இப்படி பொருள், உலக சம்பந்தமாட்டமான பொருள்கள் இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றாரு, இப்ப நீ போட்டிருக்க துணியோட ஓடு, சூட்கேஸ் பேக் பண்ணி கார்ல லாரியில ட்ரக் வச்சுட்டு போக சொல்லல, உன் சொத்தெல்லாம் எடுத்துட்டு போன்னு சொல்லல, நீ தப்பிச்சு ஓடு, நீ காலையில வெளுக்கிறதுக்கு முன்னாடி ஓடிடு, இல்லைன்னா என்ன ஆயிரும், எல்லாத்தையும் அழிஞ்சு போயிடும். இப்ப திரும்பி பார்க்காத போ. அப்ப லோத்து மறுபடியும் நெகோசியேட் பண்றாரு, மலை வரைக்கும் என்னால ஓட முடியாது, பக்கத்துல இருக்க பட்டணத்துக்கு போயிடுறேன். சரி பரவாயில்லை, பக்கத்துல இருக்க பட்டணத்துக்கு ஓடிப்போ. அப்ப சொல்றாரு பாருங்க, அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போவதற்கதான் கிட்ட இருக்கிறது,
சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்தில் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேர மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சேவார் எண்ணப்பட்டது. லோத்து சேவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமாராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களையும் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். உலகம் பின்னிட்டு பார்க்க வைக்குது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை பின்பற்றி வரணும்னா நீ எல்லாவற்றையும் விட்டு விட்டு வா. கலப்பையில் கை வச்சவன் பின்னாடி திரும்பி பார்க்காத. இந்த உலக ஆசைகளா, இந்த உலக இச்சைகளா, இந்த உலக சம்பந்தமான காரியமா, இல்ல ஆண்டவரா? லோத்து நீதிமான். நீங்க நல்லா பாருங்க, எபிரேயர் 11வது அதிகாரத்துல விசுவாசத்தினால வெற்றி பெற்ற நிறைய ஹீரோக்களை பத்தி அதுல எல்லாம் இருக்கு. லோத்து பேர் அதுல இல்ல. லோத்து பேர் அதுல இல்ல. லோத்துவை பற்றி குறிப்பிடும் போது 2 பேதுரு 2வது அதிகாரம் நீங்க 5-8 வசனம் வரைக்கும் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. பேதுருவும் இந்த 2 காரியத்தையும் குறித்து எழுதுறார். தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது நோவாவை குறித்தும் லோத்துவை குறித்தும் எழுதுகிறார். பேதுருவும் எழுதுகிறார். அப்ப எழுதும்போது லோத்துவை பற்றி சொல்லும்போது அவன் நீதிமானா இருந்தாலும் அவன் என்ன பண்ண முடிஞ்சது? தன்னைத்தான் காப்பாற்ற முடிஞ்சது. ஆனா அவனுடைய குடும்ப கதை கேட்டீங்கன்னா பயங்கர மோசம். அவன் தப்பிச்சு வந்துட்டான். மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூண் ஆயிட்டா. 2 குமாரத்தி இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன நிறைய பேர் கேட்பாங்க, எதுக்கு இந்த பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் எப்பா பாரு அடிக்கிறாரு, குத்துறாரு, கொல்லுறாரு, இந்த மோவாபியரும் அம்மோனியரையும் பார்த்து எப்பா பாரு சண்டை போடுறாருன்னு? என்ன செஞ்சாங்க தெரியுமா? போய் பக்கத்து ஊர்ல வாழ்ந்தாங்க. சேவார்ல போய் வாழ்ந்தாங்க. சேவார்ல பார்க்கும்போது என்ன, யாரும் இல்லை, இவங்க பக்கத்துல ஒருத்தரும் வரல. 2 பிள்ளைங்களும் பார்த்தாங்க. சரி, நமக்கு இனி யாரு நம்மளை யாரு கல்யாணம் கட்டிக்க போறா, அதனால நம்ம ஒரு காரியம் பண்ணுவோம்னு சொல்லி 2 சகோதரிகளும் டிசைட் பண்ணி அப்பாவுக்கு நல்ல ஒயினை கொடுத்து அப்பாவை நல்லா குடிக்க வச்சு போதையில படுக்க வச்சுட்டு முதல் நாள் போய் மூத்த அப்பா கூட படுத்து எந்திரிச்சு வந்தா, 2வது நாள் அதே மாதிரி பண்ணி அவ போய் 2வது படிச்ச படுத்து எந்திரிச்சு வந்தா. அவங்க 2 பேருக்கு முதலாவது பிறந்தது மோவாபு, 2வது பிறந்தது அம்மோனியர். நீ அதே அதிகாரத்துல கடைசியில பாருங்க, 37வது வசனம் பாருங்க. மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டால் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாரிய பெருக்கு தாபப்பன். இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னமி என்று பெயரிட்டால் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். இந்த 2 கோத்திரமும் எப்பவும் ஆண்டவருடைய சந்ததிக்கு எதிராக நின்ன 2 கோத்திரம் யாருன்னா அம்மோனியரும் மோவாபியரும் தான். ஆண்டவருக்கு எதிராக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக, அவருடைய திட்டங்களுக்கு எதிராக எல்லா காரியமும் பண்ணது யாருன்னா மோவாபியரும் அம்மோனியரும் தான். அதனாலதான் சவுலுக்கு சொல்லும் போதும் ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த ஜனத்தை பூரா அழி அப்படின்னு சொல்றது காரணம் தான். என்னன்னா வெக்கக்கேடான விஷயம் இந்த மாதிரி ஒரு இன்செஸ்ட்ல பிறந்த குழந்தைகள்னு. யோசிச்சு பாருங்க, ஒரு நீதிமான் தன்னைத்தான் காப்பாற்ற முடிந்தது, ஆனா தன்னுடைய மனைவியோ தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற முடியல. நன்றாக சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க எந்த மாதிரி உங்க குடும்பத்தை வழி நடத்துறீங்க? நீங்க உங்க குடும்பம் எப்படி இருக்கும்? உங்க குடும்ப கதையை நாங்க இன்னும் 2000 வருஷம் கழிச்சு நம்மளுடைய குடும்ப கதையை வாசிச்சா எப்படி வாசிக்க முடியும்? இன்னைக்கு உட்கார்ந்து லோத்துவோட கதையை பத்தி வாசிக்கிறோம், நோவாவினுடைய கதையை குறித்து வாசிக்கிறோம். எத்தனை வருஷங்களுக்கு அப்புறம்? கிட்டத்தட்ட 4000 வருஷங்களுக்கு அப்புறம். 4000 வருஷத்துக்கு அப்புறம் உங்க குடும்பத்தை பத்தி, உங்க ஒய்ஃபை பத்தி, உங்க பிள்ளைகளை பத்தி வாசிச்சா என்ன வாசிக்க முடியும்? என்ன வாசிக்க முடியும்? தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க. நீங்க உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்க?
நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு தேவ பயத்தை பத்தி என்ன சொல்லி கொடுக்குறீங்க? நீங்க எப்படி உங்க மனைவியை வழி நடத்துறீங்க? நீங்க எப்படி உங்க மனைவி மேல அன்பு செலுத்தி அவங்களை எப்படி ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல உலகம் இல்லமம்மா, நம்ம ஆண்டவருக்காய் இந்த பூமியில வாழ வந்திருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதா இருக்கணும், நம்ம ஆண்டவருக்காய் வைராக்கியம் பாராட்டப்பட்ட குடியமா இருக்கணும், பின்னோக்கி பார்க்க கூடாது, நம்ம முன்னோக்கி ஆண்டவருக்காய் வாழக்கூடிய மக்களா இருக்கணும். நம்மளுடைய இது என்ன? ஆண்டவர் வரப்போகிறார், அவர் வரும் நாளுக்காய் நம்ம ஆயத்தப்படுத்துவோம். நம்ம வீடு கட்டுறது பெருசு இல்ல, நம்ம கார் வாங்குறது பெருசு இல்ல, நம்ம காரியங்கள் செய்யறது பெருசு இல்ல. எது ரொம்ப முக்கியம்? நம்மளுடைய அடிப்படை என்ன? ஆண்டவருக்காய் வாழ வேண்டும். ஆண்டவர் வரும்போது அந்த நாளில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்கிற ஒரு நிச்சயம் எனக்கு வேணும், அந்த நிச்சயம் என் மனைவிக்கு வேணும், அந்த நிச்சயம் என்னுடைய பிள்ளைகளுக்கு வேணும். அதற்கு நம்ம எல்லாம் நீதிமானா, அந்த நீதிமானினுடைய வஸ்திரத்தை தரித்தவர்களா, அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்களா, அந்த ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட மக்களா நம்ம வாழ வேண்டும் என்று உங்க குடும்பத்தை நீங்க ஆயத்தப்படுத்துறீங்களா? இல்ல அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களா? யோசிச்சு பாருங்க. லோத்து தப்பிச்சு கொண்டான். ஆனா அவனால உண்டான பெரிய பிரச்சனை எத்தனை வருஷம் சின்ன போய் கொண்டு இருக்கு. ஆனா நோவா பாருங்க, தன்னுடைய 8 பேரோட, தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், மருமகள் 8 பேரை ஏற்றி கொண்டு போய் சேர்ந்தான். என்ன ஒரு அருமையான காரியம் பார்த்தீங்களா? எவ்வளவு தெளிவா ஆண்டவர் அவங்க மூலமா பேசியிருக்காரு. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி இது பண்ண போறோம்? 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை சிருஷ்டாந்தமாக வைத்து. இது ரெண்டும் எதுக்காக வைத்தாரா? நமக்கு நம்ம வாழக்கூடிய இந்த நாட்கள்ல அவபக்தியாய் தேவனை குறித்து ஞானம் இல்லாமல் வாழுகின்ற மக்கள் இருக்க நாட்கள்ல நம்ம எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு சிருஷ்டாந்தங்களாக, நமக்கு ஒரு முன் உதாரணமாக, நம்மை அதை பார்த்து கற்றுக்கொள்வதற்கு ஒரு வசதியாக இவைகள் நடைபெறியது. சும்மா கதை இல்லை. ஏன்னா நீங்க பழைய ஏற்பாடு பார்த்துட்டு நோவா பேலையை கட்டினாரு, நம்ம எல்லாம் அந்த சின்ன பிள்ளையில இருந்தே நமக்கு சொல்லி கொடுத்ததுனால நோவா கதை, உப்பு தூணு கதை இப்படியே படிச்சதுனால நம்ம என்ன நினைக்கிறது? அது என்னமோ அங்க நடந்துச்சுன்னு நினைக்கிறோம். இது எங்க நடந்துச்சு? நமக்காக நடந்தது. 7வது வசனம் பாருங்க. அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரமங்களை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாவராக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ளேயும் இல்லை. இந்த புதிய ஏற்பாட்டில் வாழக்கூடிய நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நின்று என்ன வேணாலும் யார் வேணாலும் சொல்லிட்டு அவங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம். புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. நீங்கள் எப்படி வாழ வேண்டும், என்ன காரியங்களை எப்படி செய்ய வேண்டும், ஒவ்வொருத்தரையும் நம்ம எப்படி பண்ண வேண்டும் என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அப்போ நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? அது எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்க வேண்டும்? இரண்டாவதாக, உங்க குடும்பத்துல நான் சொல்றேன், இன்றைக்கு இந்த சர்வீஸ் முடியறதுக்குள்ள ஆண்டவர் வந்தா உங்க குடும்பம் முழுவதும் எடுத்துக்கொள்ளப்படுமா, இல்ல நீங்க மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவீங்களா? நல்லா சிந்திங்க. விசேஷமா ஐ வாண்ட் டு டாக் டு மை பிரதர்ஸ், என்னுடைய அருமை சகோதரர்களிடம் நான் பேச விரும்புகிறேன். நீங்க எப்படி உங்க குடும்பத்தை வழி நடத்துறீங்க? அந்த பொறுப்பை உங்ககிட்ட ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்க மனைவியை எப்படி நீங்க வழி நடத்துறீங்க? உங்க பிள்ளைகளை எப்படி வழி நடத்துறீங்க? நோவா போல உங்க பேரை சொல்ல முடியுமா ஆண்டவரால?
இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதும்போது உங்க பேரை எழுதி, உனக்கும் உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், மருமப்பகுமாறு எல்லாரையும் நான் சேர்த்து அந்த பேழைக்குள்ள நான் ஏற்றுக்கொண்டேன், கிறிஸ்துவுக்குள்ள நீங்க எல்லாரும் இருக்கிறீங்கன்னு எழுத முடியுமா? ஐயா, அந்த உலகம் அழிந்து போவதை குறித்து நமக்கு பெரிய அக்கறை இருக்கு. நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க மேல எவ்வளவு இருக்கணும்? என்றைக்கு நீங்க மனசு அழுது முழங்கால் போட்டு, ஆண்டவரே என் பிள்ளையை ரட்சிங்க, ஆண்டவரே என் பிள்ளை உம்மை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரே உமக்காய் வாழ வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி என்றைக்கு நீங்க வந்து முழங்கால நின்று அழுது புலம்பி ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்க, ஆண்டவரே என் பிள்ளை வந்து படிச்சாலும் சரி படிக்காட்டும் சரி, அவன் 2 கால் இருந்தாலும் சரி 1 கால் இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் அடிக்குறுக்க ஜெபம் பண்ணுவாரு, ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு கையை உடைச்சாது காலை உடைச்சாது உங்களை தெரிஞ்சு கொள்ளணும்னு. அவனுக்கு ஒரு கால் உடைஞ்சாலும் பரவாயில்ல ஆண்டவரே, அவனை உடைங்க, அவனுக்கு தேவை நீங்க. அவன் முழு ஆளா நரகத்துக்கு போக வேணாம், அவன் ஒத்த காலம் அவன் வந்து பரலோகத்துக்குள்ள வந்தா போதும்னு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு பாரம் வந்திருக்கு? எப்படி நீங்க அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிச்சிருக்கீங்க? இல்ல கணவன் இல்லாத, இல்ல ஒரு தனி சகோதரியா இருந்து நீங்க உங்க பிள்ளைகளை வழி நடத்தி கொண்டு இருந்தீங்கன்னா நீங்க எப்படி உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க? நீங்க எப்படி ஆண்டவரோட உதவியை நாடுறீங்க? அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு நாங்க சகோதரர்களா இருந்து நாங்க வழி நடத்த விரும்புகிறோம். We want to be that brother. நாங்கள் அந்த சகோதரர்களா இருந்து இந்த சபையில் இருக்கக்கூடிய உங்க எல்லாருக்கும் நாங்க என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய விரும்புகிறோம். பட் ஆனா உங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது உங்களுடைய கரங்கள்ல தான் இருக்கு. நீங்க நோவா போல உங்க குடும்பத்தை மாத்த விரும்புறீங்களா, இல்ல லோத்துவ போல உங்க குடும்பத்தை மாத்த விரும்புறீங்களா? இவைகளெல்லாம் சிருஷ்டாந்தங்களாய் நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்துல தேவ பக்தி இல்லாமல் அவபக்தியாய் அழிந்து போகிற காலம் இது. நம்ம பார்க்க கண்கூட பார்க்கிறோம். சோடோம் கொமோரா இன்றைக்கு நம்ம மத்தியில இருக்கு. இன்றைக்கு இந்த நாட்டில் நம்ம வாழ்கிறது சோடோம் கொமோராவை காட்டிலும் மோசமான நிலைமையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்க ஏதோ சோடோம் கொமோரால தான் வந்து ஆணுக்கு ஆண் உறவு கொண்டாங்க, பெண்ணுக்கு பெண் உறவு கொண்டாங்க, போட்டி போட்டாங்க இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா போய் கண்களை திறந்து பாருங்க. இந்த நாடு அதை விட மோசமான நிலைமையில் இருக்கு. இன்றைக்கு நம்ம வாழுகிற தேசம் அப்படி இருக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம எப்படி நம்ம குடும்பத்தை காப்பாற்றி கொள்ள முடியும்? பட்டணத்தில் உனக்கென்று எவர்கள் எல்லாம் இருக்கிறார்களோ அப்படி பட்டணத்தில் உள்ள மக்களை எப்படி சுதந்திரத்தில் கொள்ள முடியும்? இது உங்களுடைய கரங்கள்ல இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் இன்றைக்கு வித்தியாசமா ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் எல்லாம் உங்களுடைய எழும்பி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து கொள்ளுங்க. ஐ வாண்ட் யூ டு அசம்பிள் டுகெதர் அஸ் அ ஃபேமிலி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்துக்கோங்க. எல்லாம் கம் டுகெதர் அஸ்